நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எங்களை அன்பாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிற தகப்பனே, நீர் எங்களை ரட்சித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், நம்முடைய வேதத்தை குறித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, எங்களை நடத்தி வரும் கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நம்முடைய வேதத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நீங்களை நடத்தி வருகிறீரே, அதனால் மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவற்றின்படி நடக்க கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை, நினைவுகளை கர்த்தாவே ஒருமுகப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, பரலோகத்தை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா இலக்காக கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவற்றை ஆண்டவரே அடைகிறவர்களாக நீர் எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய நீதியிலும் நியாயத்தில் எங்கள் நடத்தி கர்த்தாவே அப்பா நீர் உம்முடைய பாதையில் எங்கள் நடத்தி ஆண்டவரே ஜெயங்குளிர மகளாக கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்தி மகிழும்படியாய் உம்முடைய நாமத்தில் வேண்டுகிற தகப்பனே, இன்வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் ஆராய்கிற இந்த வேத பகுதியும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே கேட்குற ஜனங்கள் கர்த்தாவே மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நீதியில், நேர்மையில், உண்மையிலும் முத்தமத்தில் நடக்க கர்த்தர் தயவு செய்யும்படியாயும் கர்த்தாவே இவற்றை போதிக்கிற அடியனும் கர்த்தாவே அவற்றின் மூலம் தெளிந்த புழுத்தி உள்ளவனாய் மாறி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உண்மை உள்ள முத்தம் உள்ளவனாய் நடக்க கர்த்தர் தயவு செய்யும்படியாய் உம்முடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இது இயேசு உங்களை நேசிக்கிறார் ஊழியங்களின் சார்பிலே அக்கினி கீதங்களின் நேரத்திலே வேத வாக்கியங்களை ஆராயும் இந்த வேலைக்காக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர்தாமே உங்களை நடத்தி மகிழ்வாராக. இன்றைக்கு நான் வேதத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அநேக விஷயங்களை குறித்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவரை நான் நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் உங்களுக்கும் அதை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நான் அவரை நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு தேவையான அனைத்து விதமான நடைமுறைகளையும் சாத்தியக்கூறுகளையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். இந்த பூமியிலே வெற்றி சிறந்தவர்களாய், வெற்றி எப்பொழுதும் வெற்றி கொள்கிறவர்களாய் நடக்கக்கூடிய வகையிலே நமக்கு ஆண்டவராகிய தேவன் நல்ல வேதத்தை கொடுத்து, நல்ல வாக்கியங்களை கொடுத்து, நல்ல வார்த்தைகளை கொடுத்து, நல்ல சத்தியங்களை கொடுத்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ஆராதனைக்கு தவறாமல் செல்லுகிறீர்கள். ஆராதனையிலே அங்கே கற்றுக் கொடுப்பவர்களை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? நன்றாக கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு நல்ல வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து, நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து உங்களையும் உங்களை சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார். அங்கே நீங்கள் தேவனை துதிக்கிறீர்கள். அங்கே நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவருடைய மகிமையை காண்கிறீர்கள். அங்கே அவருடைய மகத்துவத்தை காண்கிறீர்கள். அவருடைய சாட்சிகளை காண்கிறீர்கள். அவருடைய சத்தியத்தை ஆராய்கிறீர்கள். அவருடைய சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே காண்கிறீர்கள். நீங்கள் உபவாச ஜெபத்திற்கு செல்லுகிறீர்கள். நீங்கள் காத்திருப்பு ஜெபத்திற்கு செல்லுகிறீர்கள். முழு இரவு ஜெபத்திற்கு செல்லுகிறீர்கள். வேத பாட தியானத்திற்கு செல்லுகிறீர்கள். நீங்களும் செல்வதோடு மாத்திரமல்ல, உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் அழைத்து சென்று ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவர்களுக்காக ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கிறார் என்று புறஜாதியார் நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்க அளவில்
நாம் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நேர்மையான வழியிலே நடத்தி வருவதற்கான ஞானத்தை நமக்கும் பெற்றோர்களுக்கும் அனைத்து விதமான அவருடைய சகோதரத்திலும் ஒற்றுமையாகவும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழவும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாமும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அழைக்கப்பட்ட நாம் தேவனுடைய சமூகத்திலே விருதாவாக எப்பொழுதும் நாம் இல்லை. ஆகையினால நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதமாகவே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று மகிழ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொன்ன அந்த சங்கீதத்தின்படி நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி அநாதி கதவுகளாகிய நம்முடைய கதவுகளை உயர்த்தி தேவனுடைய மகிமையான தேவனுடைய நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக உட்பிரவேசிக்க நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களை நேசிக்கிறார். அவர் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நேசிக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். இன்றைக்கும் ஐயோ என்கிற வார்த்தையை குறித்து, ஐயோ என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை குறித்து இன்றைக்கும் நாம் ஐயோ என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம், ஆராயவிருக்கிறோம். ஐயோ என்று யாரை பார்த்து நாம் சொல்லுகிறோம்? ஒரு மனிதன் விழுந்து விட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஒரு மனிதனுக்கு ஆபத்து நேரிட்டால், ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டால் நாம் ஐயோ என்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐயா என்பதை குறித்து அநேக இடங்களில் சொல்லியிருந்தாலும் நமக்கு சில விஷயங்களை இந்த ஐயோ என்பதன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவற்றை குறித்து நான் இன்றைக்கு தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக விதமான ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவரை நான் நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் அவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக அவரை நான் நன்றி ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்று நாம் வேதத்தை குறித்து அநேக இடங்களிலே சுவிசேஷம் சொல்லும் பொழுது எதிர்ப்புகளும் அவற்றுக்கு தடைகளும் வருகிறது. இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால், அவர்கள் வேதத்தை குறித்து சரியாக அறியலை, அவர்கள் வேதத்தை குறித்து சரியாக அவர்களுடைய புரிதல் இல்லாதனால வருகிறது. ஆனால் வேதத்தை அறிந்த மனிதர்களும் என்ன செய்கிறோம், தேவனோடு நாம் என்ன செய்கிறோம், போராடுகிறோம். தேவனுக்கு விரோதமாக தேவனை அறிந்த பிள்ளைகள் போராடினால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் ஆண்டவர். தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி போராடுவேன், நான் எதை குறித்து போராடுகிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களே, நீங்கள் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, மண்ணோடு கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நான் என்ன வழக்காடுகிறேன்? ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செல்வ தரல, நீங்கள் எனக்கு பிள்ளை பாத்திரத்தை தரல, புத்திர பாகத்தை தரல, எனக்கு நல்ல அறிவை தரல, நல்ல ஞானத்தை தரல, நல்ல புத்தியை தரல, இந்த பூமியில் என்ன எல்லாரும் மதிக்கத்தக்க அளவில் எனக்கு இந்த பூமியில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை தரல என்று சொல்லி நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம், தேவனோடு போராடுகிறோம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறாரு, மண்ணோடுகளுக்கு ஓடாயிருந்தும் நம்மை உருவாக்கினவரோடு நம் வழக்காடுகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அழைப்பு ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று ஆபிரகாமின் அழைப்பு, இன்னொன்று இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பு. ஆபிரகாமை ஆண்டவர் அவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் என்று இருந்தவரை ஆபிரகாம் என்று மாற்றி அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாகவும்
ஒரு இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆகக்கூடிய தன்மையினால் அவர்களை அழைத்திருந்ததனால் அவருடைய ஆசீர்வாதத்தின் தன்மை இந்த பூமிக்குரியதாக இருந்தது. அங்கே ஜனங்கள் அவர்கள் இஸ்ரவேல் யாக்கோபு, இஸ்ரவேல் ஈசாக்கு யாக்கோபு என்று அவர்களுக்கு என்ன செய்த தலைமுறையாக சென்று யாக்கோப்புக்கு 12 புத்திரர்களாகி 12 புத்திரர்கள் கோடிக்கணக்கான ஜனங்களாக மாறினார்கள். அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நாம் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தான் நீங்கள் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கல, அதனால் நான் நீங்கள் என்ன அழைச்சிங்க, நான் பூமியில் உள்ளவனை போல வாழ்கிறேன் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, தேவனை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அழைப்பு, நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு எப்படின்னா பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகையினால நம்மிடத்தில் தனித்தன்மையான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தனித்தனியான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், தனித்தனியான நீதியை எதிர்பார்க்கிறார், தனித்தனியான உண்மையை எதிர்பார்க்கிறார், தனித்தனியான உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அவைகளைத்தான் ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வழிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு இவ்வாறு இருக்க, நாம் மண்ணோடு கொத்த ஓடாயிருக்கிற நாம் தேவனோடு நமக்கு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் கொடுக்கவில்லை என்று போராடாமல் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வேதத்தை ஆராய்கிற பொழுது பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான லாசருவை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கவனிங்க, 16வது அதிகாரம் 19 வாசிக்கிறோம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனை குறித்தும் லாசரு என்ற பெயர் கொண்ட தரித்திரனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறார்? அவர் நன்றாக இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்தவராய் அனுதினமும் சம்பிரமமாய், அதாவது பசியே இல்லாத நேரத்தில் சாப்பிடுகிற மனுஷனாக இருந்தார். ஆனால் லாசர் என்னும் பெயர் கொண்ட மனிதர் இருந்தார். அவர்கள் உடம்புல நோய், உணவும் இல்லை, நாய் அவருடைய பருக்களை நக்கினதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதன் இருவரும் இறக்கிறார்கள். இறந்தவுடன் ஐஸ்வர்யவனாகிய அந்த மனிதர் நரகத்திற்கு சென்று துன்பப்படுகிறார். ஏனென்றால் அவர் தேவனோடு வழக்காடுகிறவனாக இருந்தார். என் சம்பாத்தியம், என்னுடைய கல்வி, என்னுடைய ஞானம், என்னுடைய நிர்வாக திறமை, இவைகளெல்லாம் நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த லாசரு ஆனவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருந்த இந்த திருப்தியான ஆகாரத்துக்கு நன்றி, இந்த ஓய்வெடுக்கும் இந்த ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறீர் நன்றி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவர் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் பரிசுத்தவானாய் இல்லை. அந்த ரிச்சர் மேன் அந்த என்ன செய்கிறாரு, ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் என்ன செய்கிறார், அவர் பரிசுத்தமாக இல்லை. தன்னுடைய பெருமையினால தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார். இங்கே இந்த லாசர் என்னும் மனிதனும் என்ன செய்கிறார், அவர் தேவனுக்கு விரோதமாக இல்லாமல் தேவனை எப்பொழுதும் நன்றோடு நினைத்து அவர் துதித்து கொண்டிருந்ததனால் அவர் அந்த தேவனாகிய அந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே வைக்கப்பட்டு அவர் ஆற்றி தேற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19 நாம் படிக்கிறோம். இப்போ நாம் படிக்கும் பொழுது இவற்றை குறித்து நாம் என்ன செய்கிறோம், இப்படியாக நாம் ஆராயும் பொழுது நமக்கு யாருக்கு ஐயோ என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுது. நீங்கள் ஒருவேளை தேவனை அறிந்த ஜனங்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் படிப்பின் நிமித்தமாக தேவனை மறந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வேலை நிமித்தமாக தேவனை மறந்திருக்கிறீங்களா? உங்களுடைய மன மகிழ்ச்சியின் நிமித்தம் நீங்கள் தேவனை மறந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சந்தோஷத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவனை மறந்திருக்கிறீங்களா? உங்களுடைய செல்வ செழிப்பை குறித்து நீங்கள் பெருமை கொண்டவர்களாய் தேவனை மறந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆகையினால மனந்திரமைகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆகையினால் தேவனுக்கு விரோதமாக நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய காரியங்கள் குறித்து நாம் போராடக்கூடாது. ஆகையினால் தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்புறம் பாருங்க, ரெண்டாவது காரியம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஏசாயா எழுதின நிருபம், ஏசாயாவினுடைய ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 45:10 சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்குறோம், பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பெற்றோரை பார்த்து இந்த கேள்விகளை கேட்குறாங்க. நீ ஏன் பெத்த, என்னையா நீ ஏன் பெத்த, எதுக்கு பெத்த அப்படின்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குத்தான் பெற்றோர்கள் வளர்க்கும் தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதற்கப்புறம் நம்முடைய சுய தேவைகளையும் நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாகவும் நாம் வளர்க்கப்பட்டு நாம் இருக்கிற வேலையிலே நம்முடைய பெற்றோரை பார்த்து இப்படி கேள்வி கேட்கக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி அதை குறித்து அநேகர் தர்க்கம் பண்ணுகிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம், நம்முடைய ஆண்டவர் தான் இந்த பூமியிலே நம்மை மீட்கும்படியாக மனுஷகுமாரனாக பிறந்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து படிக்க பாருங்க. பின்பு அவர் யார்? நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடனே கூட போய், யார் கூடனே போய்? தன்னுடைய பெற்றோருடனே கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்னைக்கு இதை குறித்து அநேக தர்க்கம் பண்ணுகிறார்கள். உங்களுடைய ஆண்டவர் 12 வயதிற்கு அப்புறம் 30ஆம் வயது வரையில் எங்கே சென்றார் என்று. எங்களுடைய ஆண்டவர் இன்னைக்கு வேதத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியல நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் என்று. அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பெற்றோருடனே போய் என்ன செய்கிறார்? நாசரேத்தில் இருந்து அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்படும். அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததினால் பிதாவாகிய தேவன் அவரை கனத்திலும் மகிமையிலும் என்ன செய்கிறார்? அவரை உயர்த்துகிறார் என்பதை குறித்து 52வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 52வது வசனத்தை பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக இருந்தார். பாருங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியதில்லைனால் ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்களை யார் இழக்கிறார்கள் என்றால், தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தாய், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்லி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி கேள்வி கேட்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஞானத்தை இழந்துருந்தீங்க, வளர்த்தியில் இழந்துருந்தீங்க, தேவ கிருபையை நீங்கள் இழந்துருந்தீங்க, மனுஷ தயவும் இழந்துருந்தீங்க. பாருங்கள், ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லாதபடிக்கு நீங்கள் உங்களை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் நமக்கு முன்மாதிரியான இந்த நல்ல ஒரு காரியத்தை குறித்து தன்னுடைய வேதத்திலே அவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்து அவருடைய பெற்றோருடைய கூட போய் நாசரேத்தில் இருந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்படி கீழ்ப்படிந்ததுனால பிதாவாகிய தேவன் மகிழ்ந்து அவருக்கு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்திலும் விருத்தியடை செய்தார். இன்றைக்கும் நாம் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்திலும் அதிகமாய் வளரணும்னா, நீங்கள் விருத்தியாகனா பெற்றோருக்கு கீழ்ப்படின, இல்லைன்னா உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பினா அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் இழந்து விடுவீர்கள் என்று உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஐயோ என்பதை குறித்து இந்த தலைப்பின் கீழே நாம் இப்போ வேதத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம்.
முதலாவது, தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஜனங்கள் எழும்பாமல் இருக்க வேண்டும். ரெண்டாவது, தேவனை அறிந்த ஜனங்களுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். இப்படி 2 காரியங்களை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு ஐயோ என்று தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னபடியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போம். மீதி காரியத்தை வரும் வாரங்களில் கவனிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அன்பாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே, வேத ஆராய்ச்சியின் நேரத்திலே தேவனாகிய கர்த்தாவே, இந்த அக்கினி கீதங்களின் நேரத்தில் இந்த வேத வாக்கியங்களை ஆராய கர்த்தர் எங்களுக்கு நல்ல தயவு செய்தபடினால் நன்றின்னு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. யாருக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லதை குறித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய வேத வாக்கியம் யாருக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லுகிறது என்பதை குறித்து கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஆராய எங்களுக்கு இந்த நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் நன்றின்னு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனாய் கர்த்தாவே, நீ நல்லவரும் வல்லவரும் சர்வ வல்லமராக இருந்து கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரை இவற்றை உணர்த்தினபடினால் நாங்கள் நன்றின்னு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இவற்றின் மூலம் தேவரையே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழவும் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழவும் எங்களுக்கு தய பாராட்டினபடினால் நன்றின்னு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இதன் மூலம் நாங்கள் ஆண்டவரை நீங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை கர்த்தாவே பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாயும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை விட்டுவிடாதவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை தயவு செய்தபடினால் நன்றின்னு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. மீதியான காரியங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் செய்த பிரயாணங்கள் யாவற்றையும் எங்களுக்காக மாய்க்க செய்த தேவனாய் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் கர்த்தாவே செய்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.